வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோ என்னென்னா, இனிமேலேருந்து சப்ஜெக்ட்டு குறிப்பாக ஸ்கூல் புக்ஸ் 8th சோசியல் யூனிட் 8 இதில் எந்த எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருப்போம். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா, சமூக சீர்திருத்தம், சோசியல் இஷ்யூஸ், மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகிறது. ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. பெண்கள் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை, அதாவது பெண்கள் நிலை எப்படி இருந்ததோ என்னவோ தெரியாது, இந்த பாடம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம நிலை ரொம்ப மோசமாக இருக்கிற அளவுக்கு ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. அனைத்துமே முக்கியமான ஃபேக்ட்ஸு, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, ஏற்கனவே கேட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். குறிப்பாக சில வருடங்கள் படிக்கிறதுல நிறைய நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். சில ஷார்ட்கட்டு பார்க்க போகிறோம். இதில் 1872 உள்நாட்டு திருமண சட்டம், நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் ஒன்றுங்க, உள்நாட்டு திருமண சட்டம். இது பார்த்திங்கன்னா 7 2 பேரும் உள்நாட்டை விட்டே ஓடிடுங்க மேரேஜ் பண்ணிவிட்டு. இந்த ரன்னிங் மேரேஜ்லாம் சொல்லுவாங்கள்ல, 7 2 பேரும், 7 2 2 பேரும் உள்நாட்டை விட்டு போயிடுங்க மேரேஜ் பண்ணிவிட்டு. உள்நாட்டு மேரேஜ் திருமணம், உள்நாட்டு திருமண சட்டம் 1872. அந்த 18 19 அது உங்களுக்கு 18th century 19th century 20th centuryன்றதில் குழப்பம் இருக்காது. அந்த 7 2க்கு தான். 7 2 பேரும் உள்நாட்டை விட்டே போயிடுங்க திருமணம் பண்ணிவிட்டு. சாரதா ஆக்ட், அது குழந்தை திருமண தடை சட்டத்துக்காக கொண்டு வந்தது. சாரதா ஆக்ட் 1930. முப்பொழுதும் சாரதம் திட்டம், முப்போதும் 3 பொழுதுன்றாங்கல்ல, முப்போதும் 30 30 1930 சாரதா திட்டம். சாரதான்றது சாரதா சட்டம், சாரதா சட்டம் 1930. அதாவது 2006 குழந்தை திருமண தடை சட்டம், அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த சாரதா சட்டத்தில் அந்த டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக அந்த பாடத்தில் லைன் பை லைனாக படிப்போம். முதல்ல இயர்ஸ் ஷார்ட்கட் மட்டும் பார்க்குறோம். தேவதாசி ஒழிப்பு மசோதாவும் அதே வருஷம்தான். முத்துலட்சுமி, லட்சுமி தேவதை. இந்த மசோதாவை கொண்டு வந்தது முத்துலட்சுமி ரெட்டி. லட்சுமின்றது தேவதை, தேவதாசி, தேவதாசியுடைய முதல் 3 எழுத்து தேவதை. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே 1930 வருது. முப்பொழுதும் தேவதை, முப்பொழுதும் தேவதையை வேண்டுறோம், முப்பொழுதும் 1930 சட்டம் வருது. அது மசோதாவாக தான் இருக்கும். சுதந்திரம் வாங்கினதும் தான் தேவதாசிக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. சுதந்திரம் 1947 அக்டோபர் 9. டேட்டோட பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அக்டோபர் 9 டேட்டோட பார்த்துங்க. எல்லாத்துக்கும் டேட்டோட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில விஷயங்கள் டேட்டோடு இருந்ததுன்னா அதை டேட்டோட படிச்சுக்கோங்க. அக்டோபர் 9 1947 சுதந்திரம், தேவதாசிக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னா வச்சுங்க. 1887 தேசிய சமூக மாநாடு, சோசியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்வாங்க. எம்ஜி ராணடே கொண்டு வந்திருப்பார். எம்ஜி ராணடேவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் சில ஷார்ட்கட்டுக்காக. எம்ஜிஆர் இறந்தது 1987. அப்படியே 100 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா அந்த மாநாடு, எம்ஜிஆர் இறந்தது மாநாடு மாதிரி அவ்வளோ கூட்டம். தேசிய சமூக மாநாடு தொடங்கினது, எம்ஜி ராண்டே தொடங்கின வருடம் 1887. 1987 எம்ஜிஆர் 100 வருஷம் முன்னாடி போங்க. 1884 பிஎம் மலபாரி குழந்தை திருமண ஒழிப்பு இயக்கம் இது பண்ணுறாரு. குழந்தை திருமணத்தை ஒழிக்கிற இயக்கம் கொண்டு வராரு 1884. குழந்தைக்கு திருமண வயது எட்டினாலே மாலை போட்டு திருமணம் பண்ணு. குழந்தைக்கு திருமண வயது 8 4 84. குழந்தைக்கு திருமண வயது 8 4 மாலை போட்டு திருமணம் பண்ணு. மலபாரி, மாலைன்றது மலபாரி. 1889 சாரதா இல்லம். 1889 சாரதா சில்க்ஸ் விளம்பரத்தில் 8 திக்கும் நயன்தாரா வராங்க. 8 திசையிலையும் சாரதா விளம்பரம், சாரதா சில்க்ஸ் அப்படின்றல சாரதா இல்லம் 8 திக்கும் 8
திக்கும் நயன்தாரா, 9ன்னு வர இடத்துல எல்லாமே நயன்தாராவை யூஸ் பண்ணிக்கும். 8 திக்கும் நயன்தாரா 89, 1889. சாரதா இல்லம், சாரதா சட்டம் அங்கே வந்து 930. இங்கே வந்து சாரதா இல்லம் அது வந்து 1889. 1909 இந்திய ஊழியர் சங்கம், கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஊழியர் சங்கம். இந்தியாவில் ஊழியர்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் வேலை செய்யணும்னு சங்கம் வச்சு போராடுவாங்க. இந்தியா சர்வன்ஸ்லாம் சன்னார் லீவ் வேணும், 5 நாள் தான். 1905 இந்திய ஊழியர் சங்கம், கோபாலகிருஷ்ண கோகலே. 1929 சதி ஒழிப்பு. 1856 விதவை மறுமண சட்டம். இதெல்லாம் ஏற்கனவே ஷார்ட்கட் போட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இயர் ஷார்ட்கட்டில் வரும். 1854 சார்லஸ் வுட் அறிக்கை. 1882 ஹண்டர் கல்விக்குழு. இது எல்லாமே ஏற்கனவே ஷார்ட்கட் கொடுத்துருக்குறோம். ஃபேமஸான இயர்ஸ் கூட, இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். 1849 ஜேஇடி பெதுன்றவர் கல்கத்தாவில் பெதுன் பள்ளி, பெண்களுக்கான முதல் பள்ளி வந்து பெத்துன் பள்ளின்னுவாங்க, அவர் பேர்லேயே இருக்கும். பெண்களுக்கான முதல் பள்ளி கூட தொடங்குறது ஜேஇடி பெதுன். அவர் வந்து 1849 அதில் தொடங்குறாரு கொல்கத்தாவில். 4/9, அதாவது 4 கேள்வி நயன்தாராவை பார்த்து கேட்குறாங்க குழந்தை பெற்றுக்கிட்டதை பற்றி. இப்போ குழந்தை இஷ்யூ ஆச்சு, நயன்தாரா குழந்தை இஷ்யூ. 4 கேள்வி நயன்தாராவை பார்த்து. 4/9 49, 4 நயன்தாரா 49 குழந்தை பெற்றுனது பற்றி, பெத்துன் பள்ளி. அடுத்து 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம். பெண்கள் வந்து யூனிவர்சிட்டி முதல்ல கார்வே என்றவர் பெண்களுக்கான யூனிவர்சிட்டி, இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் 1916 கொண்டு வராங்க. பெண்கள் யூனிவர்சிட்டி போனால் தன்னாட்சி பெறலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தன்னாட்சி இயக்கம் 1916 அதே வருஷத்தில் வரும். இல்லை அப்படின்னா பெண்கள் யூனிவர்சிட்டி போனாங்கன்னா 16 செல்வமும் கிடைக்கும். யூனிவர்சிட்டி போய்ட்டு படித்தாங்க அப்படின்னா 16 செல்வமும் கிடைக்கும். 1916. 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம். தேசிய ஆணையம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் 1992. பெண்கள் வந்து தொட்டிலில் போட்ட குழந்தையெல்லாம் ஆணையம் பாதுகாக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992 நமக்கு தெரியும். இயர் இல்லாமல் சில ஃபேக்ட்ஸ், சில இந்த பாடத்தில் இந்த புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது அப்படியே புக்கை வச்சு அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, கேட்டது எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். 1829 சதி ஒழிப்பில் வந்து ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆளுநர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. ராஜாராம் வில்லி சதி பண்ணுறா ராஜா அப்படின்னு சொல்லியிருந்தோம். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு 1829. அது December 4 டேட்டோட ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதனால் அது வந்து டேட்டோட கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெகுலேட்டிங் 17 அப்படின்வாங்க. விதிமுறை 17 குரூப் 1 மெயின்ஸில் 3 மார்க்கில் ஒரு முறை கேட்டது, முக்கியமானது. விதிமுறை 17 இது வந்து சதி ஒழிப்பு முதல்ல கொல்கத்தாவில் 1929 December 4 கொண்டு வருவாங்க. டிசம்பர் மாதன்றதால அடுத்தது சென்னை மும்பைக்கெலாம் ஒரு மாதம் கேப்பில் தான் வரும். அப்போ அடுத்த வருஷம் வந்துடும். 1930 சென்னை மும்பையிலையும் கொண்டு வராங்க. 1829 கொல்கத்தா. வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் டல்ஹௌசி பிரபு இருக்கும்போது கொண்டு வராங்க. விதவை டல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷார்ட்கட் பார்த்துருப்போம். வித்யாசாகர் விதவை விவி அப்படின்னு சொல்லுவோம். வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம். பெண்களோட நிலை பண்டைய காலத்தில் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களை வந்து வழிபட்டனர் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். பசுபதி, சிந்து, நடனம், மாதர் சிலை, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். அதுக்கும் ஷார்ட்கட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ரிக் வேத காலத்தில் பெண்களுடைய நிலை நல்லா இருந்தது. பின் வேத காலம், முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம் ரெண்டாக பிரிப்பாங்க. பின் வேத காலத்தில் பின் தங்கி இருந்தது. பின் அப்படின்னு வச்சுக்கோங்க. பின் வேத காலத்தில் பெண்களோட நிலை பின்தங்கி இருந்தது. அடுத்தது பின் வேத காலத்தில் சதி இருந்தது.
பின்னாடி இருந்து சதி பண்ணுறாங்க. பின் வேத காலத்தில் சதி பின்தங்கி இருக்குனாவே சதி இருக்கும், பலதார மனம் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்கும். இடைக்காலம் மீடியவல் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முகல் பீரியட் எல்லாமே மீடியவல் இந்தியாவில் வரும். சுல்தானேட், முகல் பீரியட், கிருஷ்ணதேவராயர், அந்த மாதிரி வம்சங்கள் அது ரிலேட்டடாக ஈக்குவலண்டான அந்த பிரிட்டிஷுக்கு முந்தின வம்சங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலத்தில் வரும். இடைக்காலத்தில் வந்து அக்பர் வந்து சதி ஒழிப்பை முன்னிறுத்தினார். முன்னோடி, அதாவது அல்புகருக்கு வில்லியம் பெண்டிங்கின் முன்னோடி அப்படின்ட்டு ஒரு முறை குரூப் ஒன் மைன்ஸில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சதி ஒழிப்பில் முன்னோடி அல்புகருக்கு. அவருக்கு முன்னாடியே அக்பர் வந்து சதி ஒழிப்பை கொண்டு வந்திருப்பார். அல்லாஹு அக்பர் அப்படின்னு கும்பிட்றாங்க சதியை நீக்கிறதுக்கு. எனக்கு சதி எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹு அக்பர் வந்து சதியை ஒழிக்கிறதுக்கு கொண்டு வராரு. ஜவுகர் ராஜபுத்திர மன்னர்களில் மக்கள்கிட்ட ஜவுகர்ன்ற பழக்கம் நடைமுறை இருந்தது. உயர்குடி பெண்கள் இந்த இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜபுத்திரருடைய மனைவி, மகள், இவங்களாம் வந்து சவுகர், சாவு அப்படின்னு வச்சுக்க. முதல் 2 எழுத்து சவுகர், கேபிட்டல் அதாவது சா, நெடில் சா போட்டோம்னா சாவுகிறாங்க. நெருப்பில் வந்து தன் உடலை எதிரிகிட்ட நம்ம மாட்டிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க. உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து நெருப்பில் தானே உடம்பை வந்து எரிச்சிப்பாங்க. சில சமயத்தில் வந்து அது வந்து வலுக்கட்டாயத்தின் அடிப்படையிலையும் செய்யப்பட்டது. அப்புறம் புதைத்தலாகவும் இதில் சொல்கிறாங்க. ஒரு லைன் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். புதைத்த உயிரோட புதைக்கிற பழக்கம் இருந்ததா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா புதைத்தலும் ஜவுகர் கீழே தான் வருது. கூட்டு தன்னார்வ தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அடுத்ததாக வந்து ஆங்கிலேயர் காலம் வந்து இந்த உயர்குடி மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இடைக்காலத்தில் கூட அவங்க வீட்டிலே மன்னர்களுடைய குழந்தை மகள்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம், உயர்குடி மக்களுக்கெல்லாம் வீட்டிலே வந்து சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பாடம் படித்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த இடைக்காலத்தில் ரஷ்யா சுல்தானா பேகம், ராணி துர்காவதி, சாந்த் பிவி, நூர்ஜஹான், ஜகனாரா, ஜிஜாபாய், மீராபாய், அந்த மாதிரி நிறைய பேர் பெண்கள் வந்து மோசமான நிலையில் இடைக்காலத்துலேயும் இருந்தாலும் எஜுகேஷன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 1819 கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கம் அமைக்கிறாங்க. பெண் சிறார் சங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, இல்லை யார் அமைச்சாங்க, கிறிஸ்துவ அமைப்புகள், எந்த வருடம், எங்கே, கல்கத்தாவில் 1819. 18 வயசு 19 வயசு அதெல்லாம் ஆரம்பிக்கும்போது தொடரும் வரை சிறார்ன்றது 18 வயதுக்கு கீழ்பட்டவர் சொல்லுவாங்க. 18-19 வந்துச்சுன்னா சிறார் கிடையாது. ஆனால் 18-19 சிறாருக்கான சங்கம் அமைக்கிறாங்க. அடுத்தது கல்கத்தா கல்விக் கழக தலைவராக இருந்த ஜேடி பெதுன் வந்து 1849 பெதுன் பள்ளியை நிறுவுறாரு. பெதுன் பள்ளி பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யார், எந்த வருடம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எங்கு அமைத்தார்கள். சார்லஸ் வுட் அது ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஹண்டர் குழுவும் நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து மானியம் கொடுக்கறது, தொடக்க கல்வி, பெண் கல்வி, இதெல்லாம் பெண்கள் பற்றி பார்க்குறதால பெண்களை மட்டுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது நிறைய விஷயங்கள் சார்லஸ் வுட் அறிக்கையில் சொல்லியிருக்கலாம். பெண்கள் சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்றது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. 1914 செவிலியருக்கு பயிற்சி மருத்துவத்தில் போட்டேன். மகளை வந்து மருத்துவத்தில் அட்மிஷன் போட்டேன். 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. அடுத்தது கார்வே வந்து பூனாவில் பெண் பள்ளி, ஏராளமான பெண் பள்ளிகளை வந்து கார்வே டிகே கார்வேன்றவர் தொடங்குறாரு. அடுத்து 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம், அது ஏற்கனவே நம்ம சொன்னோம். 1916 டிகே கார்வேவால் தொடங்கப்பட்டது. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கினாங்க. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது, டெல்லியில். லேடியா மோடியா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னே அம்மையார்
செல்வி ஜெயலலிதா அவர்கள் டெல்லியை பார்த்து அதிர்ற மாதிரி பேசினாங்க. டெல்லி லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி வந்து டெல்லியில் தொடங்கினாங்க. பெண் சிசு கொலை அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க. பெண் சிசு கொலைன்றது பெண்ணை வந்து பிறந்த குழந்தை அதோடைய வரன் நிறைய மேரேஜ் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பிறந்த உடனே கொல்றது அது வந்து பெண் சிசு கொலை. பெண் சிசு கருக்கொலை ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. கருவிலே வந்து கொன்னுடுறது இந்த பிசிபிஎன்டிடி சோஷியல் இஷ்யூஸில் பார்ப்போம். அந்த ஆக்ட்லாம் அதனால தான் வந்திருக்கும். இது முன்னாடி வந்து பெண் சிசு கொலை ராஜபுதனம் பஞ்சாப் வடமேற்கு மாகாணங்கள்லாம் அங்கே வாழ்கிற சூழ்நிலை வறுமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குடும்ப பெருமை பெண் குழந்தைகளுக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் பிறந்த உடனே பெண் குழந்தைங்களை கொன்னாங்க. இதை ஒடுக்கிறதுக்காக 1795 1802 1804 1870 இது எல்லாமே பெண் சிசு கொலையை குற்றம் தடை செய்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க. வருடங்கள் வந்து 1795 1802 4 1870. அடுத்தது குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் பார்த்திங்கன்னா 46 பெண்களுடைய திருமண வயது குறைந்தபட்ச வயது 10 இருக்குது. 72 உள்நாட்டு திருமண சட்டம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து 14ஆகவும் ஆண்களுக்கு 18ஆகவும் இருக்குது. அக்பர் என்ன வச்சுருக்காரு அப்படின்னா 14 16ன்னு வச்சுருக்காரு. பெண்களுக்கு வந்து 14 வயது ஆண்களுக்கு 16. ஆனால் அதுக்கு இந்த 1872 பார்த்தீங்க அப்படின்னா 14 18 அதை வச்சுருக்காங்க. 1930 வந்து 14 18 தான். இந்த உள்நாட்டு திருமண சட்டம் சாரதா சட்டம் ரெண்டுலேயும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்து இந்து திருமண சட்டம் 1955 திருமணத்துக்கு 5 இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 1955 அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடைமுறை இருக்கிற இந்து திருமண சட்டம் 21-18 இதுதான் திருத்தம் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான வயது படிக்க வேண்டிய அவசியம் உண்டு. 21 ஆண்களுடைய வயது பெண்களுடைய வயது 18. சதி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த பயணி யார் அப்படின்னு கேட்டால் நிக்கோலா காந்தி. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் வந்து பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். அடுத்தது அங்கே சதி கணவரோட எரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. தாலி நிற்கலை சதி பண்ணி அறுத்துட்டாங்க. தாலி நிற்கலை தாலின்றது இத்தாலி நிக்கோலா காந்தி சதி பண்ணுறாங்க. நிற்கலை தாலி நிற்கலைன்றது விதவை பற்றியும் வந்து அவர் பேசுகிறார். வங்காளம் மேற்கு இந்திய பகுதிகளெலாம் இருக்குது. குறிப்பாக 1811 ராஜாராம் மோகன் ராய் அவங்க குடும்பத்திலே ஒருத்தவங்க வந்து ஜெகன்மோகன் ராய் அவரோட அண்ணா வந்து காலமாயிடுறாரு. அதனால் அவங்க வந்து அவங்க அண்ணியை வந்து எரிக்கிறாங்க. அதில் வந்து இவர் மனமுடைந்து தான் இந்த சதி ஒழிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதை நான் வந்து எதிர்ப்பேன், நிச்சயம் நீக்குவேன், சட்டத்தின் மூலமாக அதை வந்து எதிர்ப்புன்றாரு. சமய புராணங்கள்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. சதி வந்து 14-20 1420 நிக்கோலா காந்தி விஜயநகரத்துக்கு வராரு. விஜயநகரத்துக்கு நிக்கோலா காந்தி இத்தாலிய பயணி வந்து வந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1420 நிக்கோலா காந்தி வந்தது. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சதி பழக்கம்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சதி பண்ணி தாலி நிற்கலை தாலி அறுத்துட்டாங்கன்றாங்கள, தாலி நிற்கலை நிக்கோலா காந்தி தாலி இத்தாலி. அடுத்தது 1817 அதாவது மேற்கு வங்கம் அடுத்தது மேற்கு இந்திய பகுதிகளெலாம் சதி பரவலாக காணப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயோடைய அண்ணன் ஜெகன்மோகன் அவர் இறக்குறாரு. அவங்க குடும்பத்திலே இந்த சதி பழக்கம் நடக்கிறதால அதை வந்து சட்டப்பூர்வமாக எதிர்க்கிறேன், சிராம்பூர் குழுவோடு இணைந்து அதை வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதை வந்து ஒரு குழு வந்து எதிர்க்கும். இதை எதிர்த்தது யார், சதி ஒழிப்பை வந்து எதிர்த்தது யார் அப்படின்னா ராதாகாந்த் தேவ், பவானி சரண் பானர்ஜி. இவங்க 2 பேர் வந்து அதையே எதிர்த்திருப்பாங்க.
அடுத்தது அந்த டிசம்பர் 4 829 விதிமுறை 17 அதை வந்து சொல்லியிருக்கோம். தேவதாசி தேவனுடைய சேவகர்கள், கடவுளுடைய சேவகர். தேவதாசின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. தேவர் அடியாள், தேவதாசின்றது தேவர் அடியாள் அப்படின்னுவாங்க. அதை வந்து பொருள் வந்து கடவுளின் சேவகர்கள். டைரெக்டாகவே தேவதாசியோடைய பொருள் என்ன அப்படின்னா தேவர் அடியாள், சான்ஸ்கிரிட் வேர்டு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் வந்து அவங்கள விட்டுருவாங்க. சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளை வந்து தேவர் அடியாளாக தேவதாசியாக விட்டுருவாங்க. அவங்க கலை, பரதநாட்டியம் அந்த கோயிலுக்கு வந்து செய்கிறது, அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிறது, அது ஒரு அடிமை முறையாகவே இருந்தது. ராஜராஜ சோழன் காலத்தில் 400 தேவரடியார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பழக்கங்கள் அங்கே நிறைய பேர் இருந்தவங்கள அவங்கள கண்ணியம், சுயமரியாதை, துன்புறுத்தல், ஏகப்பட்ட இன்னல்களுக்கு ஆளானாங்க. அதை ஒழிக்கணும்னு சொல்லி தான் முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1829 மசோதா கொண்டு வருவாங்க. 1829 மசோதா கொண்டு வராங்க. அவங்க வந்து கங்குலி சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்கில் நிறைய இடத்த முத்துலட்சுமி ரெட்டி போட்டிருக்கிறதால ஆப்ஷனில் அது மாதிரி சூட் ஆச்சுன்னா நீங்கள் அதையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல், இந்தியாவில் செகண்டு, ஆனால் நிறைய இடத்துல முதல் பெண் மருத்துவர் அப்படின்ட்டு இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேவதாசி ஒழிப்பு முறையை மசோதாவை கொண்டு வராங்க. 29 சட்டமன்றத்தில், சட்டப்பேரவையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சென்னை சட்டப்பேரவையில் 29. 30 வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வராங்க. அடுத்தது அவங்க பார்த்திங்க அப்படின்னா அது தனி கொஷின்ஸை அவங்கள பற்றி சொல்லலாம். குரூப் 1 மெயின்ஸில் கேட்டது, அது தனி நம்ம வீடியோவை கூட பார்ப்போம். அடுத்தது இதை வந்து இவருக்கு உதவி புரிந்தது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் இசை வேளாளர் மாநாடு மயிலாடுதுறையில் இந்த 1925 இந்த மாதிரி அவங்க நிறையா எதிர்ப்பு வந்து இது பண்ணியிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம். அது இல்லாமல் ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இவங்களாம் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. சதி ஒழிப்புக்கு வந்து ராஜாஜி, பெரியார், திருவிக்கா. மதராஸ் தேவதாசி சட்டம் வந்து அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்டது. இதில் வந்து கோயிலுக்கு பெண் குழந்தையை தானமாக கொடுக்கறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு அப்படின்னு பார்த்தா, சமூக சீர்திருத்தவாதிகள் இதில் நிறையா விஷயங்கள், விதவை மறுமணம், குழந்தை திருமணம் தடை பண்ணுறது, அது ரெகுலராக நம்ம ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் உள்ளிட்ட நிறைய சமாஜங்கள் படிப்போம் இல்லைங்களா, இயக்கங்கள்லாம் அதில் வர்றது காமன் பாயிண்ட்ஸு. அது இல்லாமல் சதின்னு பார்த்தா இதை வந்து குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றம் சார்ந்த கொலைன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குற்றம் செய்யறது, சதி செஞ்சு குற்றம் செய்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, குற்றம் சார்ந்த கொலைன்னு சொல்லி சதியை சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஜென்ரலாக படிக்கும்போது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ்லேயே குற்றம் சார்ந்த கொலை என்று எதை சொல்கிறாங்க, பெண் சிசு கொலை சொல்கிறாங்களா, சதியை சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கேட்கும்போது குழம்புவோம். அதுக்காக சில ஷார்ட்கட் தேவைப்படுது. படிக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 856. அவர் வந்து அவருடைய மகனுக்கு நாராயணச்சந்திரா ஒரு விதவையை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. நாராயணச்சந்திரான்ற ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் கல்லூரியுடைய முதல்வராக இருந்திருப்பார். சான்ஸ்கிரிட் கல்லூரியில் நிறைய பேருக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது. நிறைய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தனியாக ஒரு 5 மார்க்லேயோ 8 மார்க்லேயோ ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி குரூப் 1 மெயின்ஸில். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அவர் பெண் கல்வியை மேம்படுத்துறதுக்காக, விதவை மறுமணமும் சரி, பெண் கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லி நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்துவான், அதாவது கூலிக்கு போகிற பெண்கள் மிட் நைட்டில் பர்தா போட்டு நாடி போய் படித்தாங்க. கூலிக்கு போகிற பெண்கள் கூலிக்கு போகிற பெண்கள் மிட் நைட்டில் மிட்னாப்பூரில் மிட் நைட்டில் பர்தா போட்டு பர்துவான் பர்தா போட்டுக்கிட்டு நாடினா விரும்பி நாடி போய் படித்தாங்க. நாடியா எந்தெந்த இடம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். வித்யாசாகர் ஸ்கூல் ஆரம்பிக்காத மாவட்டம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் பெண்கள் பள்ளியை நிறுவனார். அடுத்தது கந்துகுரி வீரேசலிங்கம் பந்துலு அப்படின்வாங்க.
அது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க்கில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு. வேகவர்த்தினி, அதாவது தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்தவர். இவர் வந்து கந்துகுரி வீரேசலிங்கம். வேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வந்து வெளியிட்டார். இவரை ஃபுல்லாகவே கந்துவட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். கந்துகுரின்றதுக்கு கந்துவட்டி கூறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். வேகமாக வருது, கந்துவட்டி வேகமாக வருது, வேகவர்த்தினி, வீயை விட்டுட்டோம்னா வேகவர்த்தினி, வேகமாக வருது இனி வட்டி, கந்துவட்டி. 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். இவர் வந்து முதல்ல பெண்களுக்கு பள்ளி 74 தொடங்குறாரு. 7 நாளும் பெண்களுக்கு பள்ளியை வந்து கந்துவட்டி மாதிரி, கந்துவட்டி எப்படி 7 நாளும் வசூலிப்பாங்களோ அதுபோல் 7 நாளும் பெண்களுக்கு பள்ளியை வந்து துவங்குறாரு கந்துகுரி வீரேசலிங்கம். எம்ஜி ராணடே, பிஎம் மலபாரி பம்பாயில் வந்து பெண்களுக்கான கல்வி இயக்கம் தொடங்குறாங்க. விதவை மறுமண சங்கத்தில் எம்ஜி ராணடே சேர்ந்த வருஷம் 1869. 1869 காந்தி பிறந்த ஆண்டு. காந்தி பிறந்த ஆண்டில் வந்து விதவை மறுமண சங்கத்தில் எம்ஜிஆர் சேர்றாரு அப்படின்னா வச்சுங்க. தேசிய சமூக மாநாடு 887. சமூக சீர்திருத்தம், சமூக அப்படின்னே வருது, சமூக சீர்திருத்தம். பிஎம் மலபாரி ஒரு அட்வொகேட்டு, ஜேர்னலிஸ்ட். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி கொஸ்டின்ஸில் அட்வொகேட், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுன்னே போடுங்க. பத்திரிகையாளர்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஜென்ரலாக அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. பால விவாகம் அப்படின்னு சொல்லி பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கும். பால விவாகத்தோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பிஎம் மலபாரி. பார்சி சீர்திருத்தவாதி, பார்சி இயக்கத்தை சார்ந்தவர். 1884 குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் தொடங்கினார். அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். எம்ஜிஆர் இறந்தது அப்படியே 100 வருஷம் பின்னாடி. அதை போயிட்டு பார்த்தோம். 1884 அதுவும் பார்த்தோம். குழந்தைக்கு திருமண வயது 8 நாள், மாலை போட்டு திருமணம் பண்ணு. 8/4/84 மாலை போட்டு திருமணம் பண்ணு. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். அதில் வந்து கல்வி, பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கல்வியை வந்து கொடுத்தாரு. பெரியார் ஈவேரா, அதை பற்றி நம்ம நிறையா தெரியும். இயக்கம் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், அந்த மாதிரி சமாஜங்க இயக்கங்கள்லாம் வந்து வருடம் யார் தொடங்கினது இந்த மாதிரி விஷயங்கள் தனி பாடத்தில் படிப்போம். இதுலேயும் வந்து அது இருக்குது, எனக்கு தெரிஞ்சது தான் அது, அதை விட்டுடுறேன். சாரதா கற்றல் இல்லம் சொல்லுவாங்க, சாரதா சதன், அதை வந்து கற்றல் இல்லம், சாரதா இல்லம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து பண்டித ராமாபாய் பம்பாய், ராமாபாய் பம்பாய் பாய். இது ஒரு புது முயற்சின்றதால இதான ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.